ஹாய் கைஸ். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து செஷன் என்ன, அப்புறம் வந்து பேஜோட யூஆர்எல்னா என்ன, செஷன் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து செஷனோட டேட்டா, ஸோ அதாவது செட்டிங் அண்ட் கெட்டிங் செஷன் டேட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து குளோபலாக அப்ளிகேஷன்ஸ்குள்ள குளோபல் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதில் சம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து குளோபலாக நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதை ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குளோபல் வேரியபிள் எங்களை டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, go to the application shared component and find out the application items. Here you can create one more page item like user ID. ஸோ சம்திங் யூசர் ஐடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ளிகேஷனுக்குள்ள இந்த அப்ளிகேஷனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை குளோபலாக இப்போ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ நான் இது வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இதில் செஷன் செட் ப்ரொடெக்ஷன் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் ப்ரௌசர். ஓகேங்களா? இது பை டிஃபால்ட்டாகவே இந்த செஷனில் இருக்கட்டும். எஸ்கேப் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது உங்களுக்கு பண்ணி வேணுமா அப்படிங்கிறத கேட்குது. பை டிஃபால்ட்டாகவே எஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிரியேட் அப்ளிகேஷன் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஐட்டத்தை கிரியேட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் ஐட்டம் வேணாலும் இங்கே என்ன பண்ணிக்கலாம், அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த த்ரூ அவுட் த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த பேஜில் வேணாலும் நீங்கள் அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சைன் அவுட் பண்ணிவிட்டு நான் சைன்இன் பண்ணும்போதே வந்து நான் அந்த ஐட்டம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். நீங்கள் ஒரு கஸ்டம் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அபெக்ஸோட டிஃபால்ட் லாகின் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே வந்து அப்ளிகேஷன் வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ அனதர் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதனால் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு ப்ராசஸ் போட்டு அதை நான் வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கோ டு த ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் கிரியேட் ஒன் மோர் ரீஜியன். ரைட் கிளிக் அண்ட் கிரியேட் த ரீஜியன். ஓகே, செஷன் ஸ்டேட் அப்படின்னு போடுறேன். நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஐட்டம் ஒன்று வாங்குறேன். சரிங்களா? இது வந்து வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒன் மோர் பேஜ் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதாவது பேஜ் பட்டன் சப்மிட் அப்படின்னு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட யூசர் ஐடிக்கு வந்து வேல்யூ வந்து சப்மிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட். நான் இப்போ இந்த ரீஜன் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரன் மை ரீஜன். ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்துருச்சு, இந்த சப்மிட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த சப்மிட் பட்டனில் வந்து ஒரு ப்ராசஸ் எழுதப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? செட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஐட்டமோட யூசர் ஐடி, இங்கே உள்ள வேல்யூ கமா போட்டுங்க. செட் பண்ணியாச்சு. ஆக்ஷன் ஆக்ஷன் ப்ராசஸ் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இதில் வேல்யூ செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஐட்டம் என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கங்க. இங்கே வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி, அப்ளிகேஷன் ஐட்டம்ஸ் யூசர் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அகைன் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த யூசர் ஐடி அப்படிங்கிறத இந்த ப்ராசஸில் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் மேக் ஷூர் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 34 அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜில் இதோட வேல்யூ வந்து நான் கெட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். அகைன் ஐ ஹவ் கிரியேட் ஒன் மோர் பேஜ் ஐட்டம். ஸோ blank பேஜ், பேஜ் நம்பர் 2. நான் வந்து ஒரு செஷன் டேட்டா அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ நம்மளோட பேஜ் வந்து அது நார்மல் பேஜாக இருக்கலாம், இல்லை டயலாக் பேஜாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் அகைன் ஐ ஹவ் கிரியேட் ஒன் மோர் பேஜ் ஐட்டம். யூசர் ஐடி அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டிஃபால்ட் வேல்யூவில் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுல யூசர் ஐடி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் நம்பர் 2 ரெண்டரிங் ஆகும்போது இந்த யூசர் ஐடி வந்து இந்த ஐட்டம்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? 34. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் போகிறேன், 34 இருக்கு. செகண்ட் பேஜ் போகிறேன், 34 இருக்கு. அகைன் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்த பேஜ் போகிறேன், இங்கே போயிட்டு 65 அப்படின்னு கொடுத்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே. நான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த செகண்ட் பேஜுக்கு நான் போக போகிறேன், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு பேஜ் பட்டன், next page, go to the page number 2. ஓகே, வித்தவுட் பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வேல்யூ நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு செகண்ட் பேஜை கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பேஜுக்கு நான் போக போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பட்டன். ஓகே. இப்போ 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சப்மிட் பண்ண போகிறேன். அகைன் கோ டு த பேஜ் நம்பர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனில் ஒரு ஐட்டமில், ஒரு அப்ளிகேஷன் ஐட்டமில் எப்படி வேல்யூ செட் பண்ணுறது, அதை வந்து த்ரூ அவுட் த சிஸ்டமில் அதை எப்படி கால் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த செஷனில் நம்ம நேவிகேஷனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட செஷன், கரண்ட் செஷனில் என்னென்ன இருக்குது அப்படி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணிக்கிறது அப்பெக்ஸோட செஷன். ஓகேங்களா? ஸோ அந்த அப்பெக்ஸோட செஷனில் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் டாப் யூசர்ஸ்லாம் இவங்க யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்காங்க, கரண்டாக சிஸ்டமில் என்னென்ன செஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நேவிகேஷன் என்ன, அதோட டீட்டெயில் எல்லாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் செஷன்.